இன்னிலிருந்து 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் 10 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்றதை டிட்டர்மைன் பண்ண போகிறது இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஹேபிட்ஸ். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்களோ அதே இடத்துல தான் இன்றைக்கும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சுத்தமாக க்ரோ ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ரொம்பவே ஈஸியான 20 ஹேபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹேபிட் த கேட் கீப்பர். காலை எழுந்ததுக்கப்புறமா சும்மா ஒரு 2 நிமிஷம் ஃபோன் யூஸ் பண்ணலான்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவேன். அண்ட் அதில் பார்க்குற ரீல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சேடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னோட என்டையர் டே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டு மூட்லேயே போய்கிட்டு இருக்கும். மோஸ்ட்டாக காலைல நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தாவே என்னோட மார்னிங்கே ஒரு மாதிரி மந்தமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேசிக்காக நம்ம என்டையர் டே எப்படி போகணுன்றதை டிட்டர்மைன் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் மாதிரி மிகப்பெரிய டெக் கம்பெனிஸ். ஸோ நான் காலையில் எழுந்ததுக்கப்புறம் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, என்னோடய ஃபோனை வேறு ஒரு ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன். ஸோ எனக்கும் என்னோடய ஃபோனுக்கும் நடுவில் ஒரு கேட் இருக்கும். ஸோ 0 ஃபோன், 0 சோஷியல் மீடியா, 0 டிஸ்ட்ராக்ஷன். ரெண்டாவது ஹேபிட் டெய்லி ப்ராமிஸ். ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு பண்ணுற ப்ராமிஸை நீங்களே பிரேக் பண்ணும்போது உங்கள் பிரெயின் அதை ஒரு எவிடன்ஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். இவன் சொல்கிற எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டேன்றான், இவனை நம்புறது சுத்த வேஸ்ட்டு போல். யோசிச்சு பாருங்க, நம்மளை நம்பலன்னா வேற யார் நம்புவா? ஸோ இதனாலேயே டெய்லி நான் எனக்கு ஒரு மைக்ரோ ப்ராமிஸ் செட் பண்ணிப்பேன். ஒரு புஷ்அப் பண்ணணும், 2 நிமிஷம் மெடிடேட் பண்ணணும், ஒரு பேராகிராஃப் படிக்கணும். அந்த நாள் முடியும் போது அந்த நாள் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும், எனக்கு சுத்தமாக டைமே இல்லைன்னாலும் அந்த ஒரு மைக்ரோ ப்ராமிஸை மட்டும் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இது பேசிக்காக எனக்கு ஒரு ஓட்டு மாதிரி, இவன் சொன்ன அந்த விஷயத்த கன்ஃபார்ம் செஞ்சிருவான்ட்டு. மூணாவது ஹேபிட் டோட்லிங். எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கன்சியூம் பண்ண பிடிக்கும், எஸ்பெஷலி ஆடியோ புக்காகவும் பாட்காஸ்ட் ஃபார்மெட் ஆகும். இந்த மாதிரி நான் இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு பென் ஆர் பென்சில் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் சும்மா கிறுக்கிக்கிட்டு இருப்பேன். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மெமரி ரிட்டென்ஷன் கிட்டத்தட்ட 29% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுது. பேசிக்காக நம்ம கேட்குற விஷயத்த 29% அதிகமாக ஞாபகம் வச்சுப்போம். நாலாவது ஹேபிட் லீவிங் ஜூஸ் இன் த டேங்க். 1954 நோபல் பிரைஸ் வின்னரான அர்னஸ்ட் ஹெமிங்வே ஃபாலோ பண்ணுற ஹேபிட் இது. அவர் ஒரு ஃப்ளோவில் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஸ்டில் எனர்ஜி இருக்கும். அட் த சேம் டைம் அவருக்கு அடுத்து என்ன எழுத போகிறாருன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிட் ஃப்ளோவில் அவர் எழுதத்தை ஸ்டாப் பண்ணிடுவார். கேட்கறதுக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குல்ல. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்மளோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிற வரையும் வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், இந்த பர்ன் அவுட்ன்ற ஸ்டேஜுக்குள்ளே போயிடுவோம். பட் இதுவே நமக்கு எனர்ஜி இருக்கும் போதே அந்த மிட் ஃப்ளோலேயே அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம பெருசாக எக்ஸாஸ்ட் ஆக மாட்டோம். அண்ட் கூடவே நமக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றது தெரியும் போது அடுத்த நாள் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக மாறிடும். நான் எப்போவுமே ஓவர் ஒர்க் பண்ணி அடிக்கடி இந்த பர்ன் அவுட் ஸ்டேஜுக்குள்ளே போய்கிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஹேபிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஒருவேளை நீங்களும் அடிக்கடி பர்ன் அவுட் ஆவீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹேபிட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சாவது ஹேபிட் அக்லி ட்ராப். நான் எப்போவுமே பர்ஃபெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஜிம் ஜாயின் பண்ணணுமா, நியூ இயர் ஜாயின் பண்ணலாம். புக் படிக்கணுமா, நாலுலேருந்து புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரிச்சி நாட்டன் ஒரு விஷயத்த சொல்லுவார், பர்ஃபெக்ஷனிசம்ன்றது ஒரு டிசீஸ், ப்ரொகாஸ்டினேஷன்ன்றது ஒரு டிசீஸ். இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே க்யூர் ஆக்ஷன். ஸோ நான் எந்த ஒரு விஷயத்த பண்ணலான்னு டிசைட் பண்ணாலும் அதுக்கு இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், புக் படிக்கலாம்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒரு புக்கை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்னோட டேபிளில் வச்சுருவேன். ஜிம் போகலான்னு நினச்சேன்னா என்னை சுற்றி என்னென்ன ஜிம்லாம் இருக்குன்ட்டு பார்ப்பேன். ஸோ நீங்களும் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்ஃபெக்ட் டைமுக்காகலாம் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஆறாவது ஹேபிட் நியூரோபிக்ஸ். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம டெய்லி பண்ணுற ஒரு ரொட்டீனில் சின்னதாக ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நீங்கள் ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணி பாருங்கள். டெய்லி நீங்கள் ரைட் ஹேண்டில் தான் எழுதுவீங்கன்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நியூரோபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேர்மை காயின் பண்ணது நியூரோபயாலஜிஸ்டான டாக்டர் லாரன்ஸ் கேட்ஸ். இந்த சேஞ்சஸ்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம பிரெயினில் புது நியூரல் கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணும். கூடவே நம்ம பிரெயினில் இருக்கிற இந்த பழைய துருப்பிடிச்ச நியூரல் பாத்வேஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும். இது பேசிக்காக நம்மளோட பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏழாவது ஹேபிட் செல்ஃப் ஆடிட். நான் எப்பெல்லாம் ஒரு மேஜரான டிசிஷன் எடுக்கிறேனோ அப்பெல்லாம் என்ன நானே ஒரு கொஷின் கேட்டுப்பேன், என்னோட சின்ன வயசு வேர்ஷன் என்ன டிசைட் பண்ணுவான்? இது மாதிரி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு டிசிஷனை டிசைட் பண்ணும்போது நான் பெருசாக பேட் டிசிஷன் எதுவும் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட சின்ன வயசு வருஷனுக்கு தெரியும் எது கரெக்டான டிசிஷன்ன்றது. அண்ட் நம்ம டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாத ஒரே ஆள் யாருன்னா நம்மளோட சின்ன வயசு வருஷன் தான். எட்டாவது ஹேபிட் பவர் ரீசெட். நான் ஜிம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கர டயர்டில் இருப்பேன், ஸ்டில் எனக்கு ஒர்க்லாம் நிறைய இருக்கும். ஸோ நான் இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்து என்ன நானே பயங்கரமாக புஷ் பண்ணி அந்த ஒர்க்லாம் பண்ணுவேன். இது ஒரு 2-3 நாள் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியல, கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அந்த மாதிரி டைமில் தான் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பவர் நாப் பற்றி தெரிஞ்சுது. ஸோ இப்போ நான் ஜிம்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 15-20 நிமிஷம் ஜஸ்ட் லைட்டாக தூங்கி எழுந்துப்பேன். பெருசாக எனக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்க, யோகா நித்ரா ட்ரை பண்ணுவேன். இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
9வது ஹேபிட் கிவ் அப். ஒருவேளை வந்து நீங்கள் உங்களோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் டெய்லி வந்து நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் லைக் இந்த சமோசா சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எதர் இந்த வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிற இந்த கோலை கிவ் அப் பண்ணணும், இல்லைனா டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஹேபிட்டை கிவ் அப் பண்ணணும். ஸோ இந்த கிவ் அப் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க அண்ட் கரெக்டான விஷயத்தை கிவ் அப் பண்ணுங்கள். 10வது ஹேபிட் ஹெவி டாஸ்க். நம்ம இந்த மல்டி டாஸ்க்லாம் பண்ணும்போது நம்ம 2 விஷயத்தில் அட் அ டைமில் ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம பிரெயின் என்ன பண்ணோம்னா இந்த 2 விஷயத்துலையும் ஃபாஸ்டராக ஸ்விட்ச் பண்ணணும். இந்த மாதிரி 2 விஷயத்துலையும் மாற்றி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட உட்காரும்போது ஏதோ ஒரு படம் பார்க்கலான்னு நினைப்பேன். சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகும்போதும் வந்து பக்கத்தில் இந்த படத்தை பார்த்துக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த நாளில் நான் ஈஸியாக எக்ஸாஸ்ட் ஆகிடுறேன். ஸோ முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு மல்டி டாஸ்க் பண்ணாதீங்க. 11வது ஹேபிட் டைமர். நான் வேலை பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஒரு 25 மினிட்ஸ்க்கு வந்து டைமர் செட் பண்ணிப்பேன். கண்டினியூஸாக ஃபோக்கஸ்டாக அந்த 25 நிமிஷமும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துப்பேன். இதை தான் வந்து பொமோடோரோ டைமர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் கண்டினியூஸாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். அட் த சேம் டைம் நம்மளோட பிரெயின் ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த பிரேக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கூடவே நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணலாம். அதுதான் 12th ஹேபிட் மசில் ரிலீவர். நான் இந்த வின் யுவர் இன்னர் பேட்டில்ஸ் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னென்னா உங்களோட ஹெல்த். ஸோ பேசிக்காக நான் இந்த 5 நிமிஷம் பிரேக்கில் வந்து லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுவேன். இது என்னோடய பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணும், என்னோடய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். கூட வந்து எனக்கு பெருசாக இந்த மசில் பெயினும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நடுவில் பிரேக்கில் வந்து லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 13வது ஹேபிட் எக்ஸாம் லாஜிக். இப்போ வந்து எக்ஸாம் நாளைக்கு இருக்குன்ட்டு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நைட் உட்காந்து படிப்பீங்க. பட் இதுவே எக்ஸாம் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்லையும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் உட்காந்து படிப்பீங்க. இப்படி தான் நம்ம நேச்சுரலாக ஒர்க் பண்ணுவோன்றதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு என்டையர் புக்கை படிக்கணுமா, எத்தனை நாளுக்குள்ளே அந்த என்டையர் புக்கை படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட்டை கம்மி பண்ணணுமா, எத்தனை மாதத்துக்குள்ளே நம்மளோட வெயிட்டை கம்மி பண்ணணும் அண்ட் எவ்வளோ வெயிட்டை நம்ம கம்மி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்கள். 14வது ஹேபிட் தி எலைட் பர்ஃபார்மர். லியோனார்டோ டாவின்சி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பிரில்லியன்ட் பீப்புள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் ஜேர்னலிங். ஜேர்னலிங்கில் தான் அவங்க நிறைய ஐடியாஸை எழுதுவாங்க, அவங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுவாங்க, கூடவே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை ஜேர்னலிங் ரிலேட்டடாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 15வது ஹேபிட் காட் யுவர் டைம். படத்துக்கு போகலாமா, ஓகே. வெளில சாப்பிட போகலாமா, அதுக்கும் ஓகே. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அட் த எண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு சுத்தமாக டைம் இருக்குது. ஸோ நோ சொல்ல கற்றுக்கோங்க. நம்ம நோ சொல்ல கற்றுக்கலன்னா நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். 16th ஹேபிட் மெஷர்டு ப்ரீத்திங். மற்றதை ட்ரை பண்ணலனாலும் சரி, இதை அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணுங்கள். நான் டெய்லி இதை வந்து ஒரு 2-3 வாட்டியாவது ட்ரை பண்ணுவேன். ஒரு 4 கவுண்ட்டுக்கு நம்ம பிரெத்தை இன்ஹேல் பண்ணணும், ஒரு 3-7 கவுண்ட்டுக்கு பிரெத்தை ஹோல்ட் பண்ணணும், அண்ட் தென் ஒரு 6-8 கவுண்ட்டுக்கு பிரெத்தை எக்ஸேல் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும், நம்ம காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் தான் எனக்கு. 17வது ஹேபிட் க்ரோ டெய்லி. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு புது இன்ஃபர்மேஷனையாவது கன்சியூம் பண்ணுங்கள். அது ஆடியோ புக்கா, பாட்காஸ்ட்டா, புக்ஸோ, இல்லைனா ஏதோ ஒரு பிளாக்ஸோ, ஏதோ ஒரு வேலை அட்லீஸ்ட் ஒரு புது இன்ஃபர்மேஷனையாவது டெய்லி கன்சியூம் பண்ணுங்கள். 18வது ஹேபிட் பிரெயின் ஹைட்ரேஷன். நம்ம பிரெயின் கிட்டத்தட்ட 73-78% தண்ணி தான். ஸோ இந்த ஹைட்ரேஷனோட அளவு லைட்டாக கம்மியானாலும் இது நம்மளோட அட்டென்ஷன், மெமரி, கூடவே நம்மளோட காக்னேட்டிவ் ஸ்பீட், இது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருங்க, தண்ணி நல்லா குடிங்க. 19th ஹேபிட் விஷுவல் ஆங்கர். இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு ஃபீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம பிரெயின் எப்போவுமே இந்த ஓவர்லோடட் ஸ்டேஜ்லேயே இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 2 நாள் முன்னாடி நைட்டு என்ன சாப்பிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெயின் இந்த ஓவர்லோடட் ஸ்டேஜ்லேயே இருக்கும்போது நம்ம என்ன தான் கோல் செட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோமோ அதை மறந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ இதனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கோல்ஸை ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சிடணும். அந்த எழுதி வச்ச கோல்ஸை அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கணும். அண்ட் 20வது ஹேபிட் நோயிங் வர்சஸ் டூயிங். முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே தெரியறதில்லை, இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருந்து ஜஸ்ட் 3 ஹேபிட்டை பிக் பண்ணுங்கள். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் கேலண்டரில் டைம் பிளாக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலைல எழுந்ததுக்கப்புறமா 5லேருந்து 5:30 வரைக்கும் இந்த விஷுவல் ஆங்கர் ஹேபிட்டை ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை கரெக்டாக பண்ணுறதுக்கு இந்த டைம் பிளாக்கிங்கை யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை எப்படி உங்களோட டைமை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.